ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வாங்க நம்ம சிக்கன் கல்லீரல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். கல்லீரல் 5 பேர் கொண்ட கும்பலுக்காக நான் சமைக்க போகிறேன். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம சட்டியை வச்சு சட்டியில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டை வகைகள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதோடு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நான் இப்போ பண்ணுறது எல்லாமே 1 கிலோவுக்கு. அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு அதையும் நல்லா கலந்துக்கிடலாம். தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் தக்காளி. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கல்லீரலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கல்லீரலுக்கு வந்து தெரியாமல் நான் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. சேர்த்ததுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடாதீங்க. அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதிலேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணியிலையே அது வெந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டதுனால ஒரு மாதிரி ரஃப் ஆகிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துருச்சு. நான் இதில் சும்மா சொல்லியிருக்கேன் 30 நிமிஷம்னு. அது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெந்துருச்சு. நீங்கள் ஒரு வேளை மஞ்சத்தூள் போடாமல் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நமக்கு வந்து லோ பட்ஜெட் கேமராமேன் தான் கிடச்சாரு இந்த வீடியோவுக்கு. அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகும், டான்ஸ் ஆடும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேங்க. ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ரா இதில் மசாலா எதுவும் சேர்க்கல. நல்லா இருந்தது. நீங்கள் இந்த டைமில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த மசாலா வந்து இந்த சிக்கன் லிவரோடு நல்லா சேரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் தேவையான அளவு. இப்போ நீங்கள் திக்காக சாப்பிட்றதுனா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறங்க. நமக்கு அந்த திக்காக கிரேவி மாதிரி கெட்டியாக செஞ்சு சாப்பிட்றது வந்து நமக்கு பிடிக்காது. அதெல்லாம் அந்த ரொம்ப டீசெண்டாக இருக்கிறவங்க அது மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து தண்ணி மாதிரி ஊற்றி குழச்சி அடிக்கணும். அதனால் நமக்கு அந்த திக்காக செஞ்சு சாப்பிட்றத நான் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறங்க. ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா ஒரு 10 to 15 நிமிஷம் அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டோம். இப்போ வந்து அந்த மசாலா அதோடு சேரணும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் இருந்ததுன்னா அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு ஒரு கிண்டி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், லோ ஃப்ளேம் வச்சுட்டு. ஆனால் மிளகுத்தூள் இல்லாத காரணத்தினால் நான் சேர்க்கவில்லை. அவ்வளோதான் நண்பர்களே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை அதில் தூவி விட்டு மூடி வச்சிடலாம். நல்ல சுவையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு நிறையா சொல்லாமலே புதிய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.